இந்த அனிமேவா நெறைய பேர் வேணான்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா, இந்த அனிமே நல்ல அனிமேன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பார்த்ததே திரும்ப பார்க்க ஒரு சிலருக்கு புடிக்காது இருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஆனா, கண்டிப்பா இது ஒரு ஸ்ட்ராங்கான, பவர்ஃபுல்லான அனிமே. அனிமேவ நான் எபிசோட் 15, 16ன்ட்டு நான் நெறைய எபிசோட் பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த அனிமே நல்லா இருக்குன்ட்டு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு புடிக்கலனா நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியிருக்கவே மாட்டேன் இத பத்தி. எனக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் சீசன் 24 வரைக்குமாச்சும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? அனிமேவ நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வோட்டிங் லிஸ்ட் வச்சேன். அதுல நீங்க என்ன வோட்டிங் குடுக்குறீங்களோ, அத பொறுத்து தான் என்னால ஒரு அனிமேவ செலக்ட் பண்ணி எடுக்க முடியும். கிட்ட நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சஜெக்ஷன் கேட்டுட்டு தான் எதையா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு சிலர் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்காக நான் இன்னொரு அனிமேவ மாத்துனா, திரும்ப திரும்ப இன்னொருத்தர் நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அடுத்தடுத்து நெறைய அனிமேவ மாத்த என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட் அதிகமாகும். நெறைய அனிமேஸ் பண்டிங்லயே நிக்கும். இத பார்த்துட்டு நெறைய பேருக்கு கடுப்பாக ஆரம்பிக்கும். அதனால ரெனகேட் இம்மோர்டல்ல சீசன் 1 போடுவோம். ஆனா அதா கூடயே சோல் லேண்டும் கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? என்னோட கமெண்ட்ல நெறைய பேர் சோல் லேண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதனால சோல் லேண்ட் 1 கூட நான் வேற ஒரு அனிமேவ கண்டினியூ பண்ண போறேன். பேருக்கு ஏன் ப்ரோ நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கடுப்பாகும். இப்ப நான் 100 பேரை பார்க்குறேன்றபோது இன்னும் 100 பேர் பார்க்காதவே இருப்பாங்கல்ல. நான் புரிஞ்சுக்கணும். ஒரு 50 பேர் வந்து இது வேணும்ன்றீங்க, இன்னொரு 10 பேர் வேணாங்கிறாங்க. அவங்களையும் நான் பார்த்துக்கணும்ல. புரிஞ்சுக்கங்க. எனக்கும் 2 அனிமே கண்டினியூ பண்ண சுத்தமா பிடிக்காது. அதனால தான் எப்பவுமே நான் ஒரே அனிமேவா கண்டினியூ பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இப்ப வேற வழி இல்ல. ஓகே, இத பத்தி சோல் லேண்ட் போடும்போது நம்ம பார்த்துக்கலாம். 28 வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு மட்டும் இன்னும் ஒரு 10 எபிசோட் 15 எபிசோட் மட்டும் தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். சரி ஓகே गाइस, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம டைரக்டா ரெனகடி மாட்டலுக்குள்ள போவோமா? எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல அப்பா அம்மா நில்லுங்க அப்படின்ட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேருமே ஷாக் ஆகி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ பயங்கர வேகத்துல வந்துகிட்டு இருக்கா. அம்மாக்குலாம் அந்த இடத்துல பயங்கரமான சந்தோஷம். வந்த ஹீரோவா அந்த இடத்துல மண்டிட்டு மனசை நான் பூர்த்தி செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எல்டர் என்ன உள்சீடனா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள மரியாதை செலுத்திக்கிட்டு அம்மாவும் அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அம்மா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அம்மா ஹீரோவோட கணத்துல கை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. ஏன் வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கே, உன் பையனுக்காக நிறைய பொருள் எடுத்துட்டு வந்தல, அதெல்லாம் இப்பயே கூட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மாவும் சரி சரி இது தரேன் அப்படின்ற மாதிரி எடுத்து ஒன்னொன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட எடுத்துக்கிட்டு எல்லாமே உனக்கு சாப்பிட்றதுக்காக தான், எல்லாமே உனக்கு பிடிச்ச பொருள்ன்ட்டு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் பயங்கர சுகமாயிட்டு அப்பா அம்மா கண்டிப்பா நான் நல்லா பார்த்துருப்பேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்துக்கு என்கிட்ட இருக்கிற இந்த கோரை நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்துருவேன். ஏதாவது பிரச்சனைனா இதை பிரேக் பண்ணிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரிடா அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிடுறாரு. 2 பேருமே திரும்ப அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வேற ஒரு பிளேஸ்ல தான் காமிக்கிறாங்க. எங்கேயோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா நடுங்குது அப்படின்ட்டு ஹீரோ வெளியே வர அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பாடி வெளியே வருது. எல்லாருமே வெளியே போங்கடா எங்கேயோ பிக்க விட்டு அப்படின்னு எல்லாமே யார் அது இந்த இடத்துல வந்து அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி வெளியே வந்து நின்றுட்டு இவ்வளோ காலமா நான் ஃப்ரெண்ட்ஸா தானே இந்த எதுக்காக திடீர்னு ஹெங்கியூ செக்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன, நான் 5 நாளைக்கு முன்னாடி அந்த யூயாங் கிட்ட உங்ககிட்ட சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி அமிச்சேன், அவன் சொல்லல போலே அப்படின்ட்டு நெத்தில இருந்து ஒரு பண்டன்ட் மாதிரி அமிச்சு விட்டுறான் டீச்சர் அப்படின்ட்டு அவரும் அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காரு. பேட்டில் ஃபீல்ட்ல ஹெங்கியூ செக்டை சேர்ந்த நாசேல் சோலோவல சேர்ந்த மாஸ்டர்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்டரும் மாஸ்டர் அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க. சரி இந்த ஹெங்கியூ பிக்கை இப்ப நாங்க எடுத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஹெங்கியூ பிக் ஆயிரம் காலங்களா எங்களோட செக்டால தான் இந்த பராமரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த செக்டர் நீங்க வந்துட்ட உடனே கொடுக்க முடியாது. எல்டர்ஸ் ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க சொல்லிக்கிட்டு சரி டிசிப்ளின்ஸை பாதுகாக்கிற வேலையை நீங்க பாத்துக்கங்க, மவுண்டன்ல இருந்து அவங்க கீழே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபார்மேஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹெங்கியூ செக்டுக்குனே தனிப்பட்ட ஃபார்மேஷன் ஒன்று இருக்கும்ல, அது கிளான்ஸை உருவாக்குறாங்கன்னா கண்டிப்பா ஆன்சிஸ்டர்ஸால அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபார்மேஷன்ஸ்லாம் உருவாக்கி வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆபத்துகள் வரும்ட்டு அந்த ஃபார்மேஷனை பார்த்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இதை பார்த்து பயப்படுற மாதிரியே தெரியல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஃபார்மேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எதுவும் ஆகாதுன்ற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனது நாசைன் சோலோவல சேர்ந்த மாஸ்டர்ஸ் மவுண்டனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் அதிர்ச்சியோட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே மாஸ்டர் அந்த இடத்துக்குள்ள தான் வந்துகிட்டு இருக்காரு. மாஸ்டர் அந்த இடத்துல ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோவையும் ஒரு இடத்துக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காரு. வேகமா அந்த இடத்துக்குள்ள போயிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க. உள்ள போனவர் ஒரு சில புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, இந்த இடத்துக்குள்ள என்ன நடக்குதுன்றது சுத்தமா புரியல. மாஸ்டர் வெளியே ஃபார்மேஷன்லாம் கிரியேட் ஆயிருக்கு, நீங்க ஏன் இங்க இருக்கீங்க, ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது, இங்க இருக்கிற புக்கு மற்ற எல்லா பொருட்களையும் எடுத்து வை, நம்ம மவுண்டன்ல இருந்து சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்க வந்து சும்மா இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த இடத்துக்குள்ள வந்திருக்குது நாசைன் சோலோவல சேர்ந்த மாஸ்டர்ஸ், இங்க இருக்கிறவங்களெல்லாம் தடுக்க முடியாது அப்படின்ட்டு அங்க இருந்து தாலிசாம ஒழுங்கா ஒட்டி விட. சரி இந்த ட்ரிங்கை கூடி, இந்த ட்ரிங்க் ரொம்பவே விலை மதிப்பு இல்லாதது, கொஞ்ச நேரத்துல காலாவதி ஆயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மாஸ்டர் ஹீரோ கிட்ட ஊத்தி கொடுக்க அவர் சொல்றது அவரோட வாயை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த டீயை குடிக்கிற மாதிரி தெரியல. என்னோட குட் ஸ்டூடெண்டா இருந்தா இந்த டீயை குடுறா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த டீயை பார்த்துட்டு அதுக்குள்ள டாலிசமர்லாம் இருக்கு, இதை என்னால குடிக்க முடியாது, நீங்களே குடிங்கன்ற மாதிரி கொடுக்க அவரோட மாஸ்டரே எதிர்க்கிறாடா இந்த அப்படின்ட்டு 2 பேருமே தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல ஹீரோ வாங்கி புடிங்கி கீழே ஊத்திடுறான். கலெக்ட் நாயவும் இஷ்டத்துக்கு டீல விஷத்தை கலந்து கொடுத்தா நான் குடிச்சிடணுமா, எனக்கு இதை பத்தி எல்லாம் ஆல்ரெடியே தெரியும்டா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா, என்கிட்ட வேற வழி இருக்காதுன்னு நினைச்சியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்க. ஹீரோ அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது சுத்தி இருக்கிற டாலிசம் எல்லாமே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அசைய விடாம லாக் பண்ணி வச்சுக்குதுங்க. சோல் பைண்டிங் ஃபார்மேஷன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நீ அந்த ட்ரிங்கை குடிக்கிறதுல இருந்து மாறுத்துட்டுனா என்னால உன்னை சமாளிக்க முடியாதான்ட்ட வெளியே காட்டினா அந்த சோல் பாடியை
நாசைன்னு சொல்ல வர சேர்ந்தவங்க யாருமே இல்லை. அந்த ஃபார்மேஷன் எனக்கு ஒன்றுத்துக்குமே சமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணி அந்த ஃபார்மேஷன் மேலே அனுப்பிவிட இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் ஷாக்ல இருக்காங்க. அந்த ஃபார்மேஷன்லேருந்து அது உடஞ்சிட பரவாயில்ல, ரொம்ப தப்பு சொல்லனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு உங்களோட ஃபார்மேஷன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவனுக்கு முதுகுக்கு பின்னாடி இருந்த அந்த சீல் அதுக்குள்ள வந்து ஒரு பெரிய பாறை மாதிரி ஒன்று வெளியே வர ஆரம்பிக்குது. பேரியரை நோக்கி சீக்கிரமா ஸ்டூடெண்ட்ஸை பாதுகாக்கிற வேலையை பாருங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி உடச்சு தள்ளு அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துக்குள்ள அந்த பாறைக்கு கட்டளை விட ஆரம்பிக்க பேரியர் பிரேக் ஆக ஆரம்பிக்குது. எல்டர் ஃபார்மேஷனை மட்டும் நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் மேல கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன உன்னோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா? இந்த ஹெங்யூ செக்ட் என்னோடது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த செக்டை யாரோட கையிலையும் ஒப்படைக்க மாட்டேன். டிராகன் பயங்கர வேகத்துல போயிட்டு அங்க இருக்கிற அந்த பாறையை தடுத்து மேல அனுப்பி விட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள செக்டோட லீடர் அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி வேவ் எனர்ஜி மாதிரிலாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒன்னும் அந்த இடத்துல வேலைக்கு ஆகல, திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட லைஃப் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா? நான் கொஞ்சம் நிறுத்தி இந்த விஷயத்தை. இங்க நடக்கிற இவ்வளவு பெரிய விஷயத்தை பார்த்துட்டு என்னால இதுக்கு மேலேயும் அமைதியெல்லாம் இருக்க முடியாது. என்னதானாலும் சரி, என்னோட உயிர் பிரிஞ்சிட்டு அப்பதான் நான் என்னோட ஹெங்யூ செக்டுக்குள்ள யாரா இருந்தாலும் உள்ளே நுழைய முடியும். உனக்கு உன்னை பத்தின எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அவன் திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. மாஸ்டர் தடுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவரால் சுத்தமா முடியல. அந்த இடத்துக்குள்ள அப்படியே ஒரு பெரிய பிளாஸ்டாக அந்த இடத்துக்குள்ள இருந்து மாஸ்டர் கீழே வந்து விழுந்துறாரு. அவரோட முகத்தெல்லாம் பயங்கரமான ரத்தம். எல்டர் மாஸ்டர் பார்த்து அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நாசைன் சொல்ல சேர்ந்தவன் இதுக்கு மேலே அமைதியா இருக்க மாதிரி தெரியல. அந்த இடத்துக்குள்ள திரும்பவும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே பயங்கர கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்குள்ள. அவ்வளவுதான், இதுக்கு மேல இதையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரா கீழே வந்துகிட்டு இருக்காங்க. எல்லா ஜூனியர்ஸும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்குள்ள நான் 20 வருஷமா இந்த இடத்துக்குள்ள இருக்கேன், நான் கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ள உங்களை நுழைய விட மாட்டேன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பெரிய பாறை மாதிரியானதை தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள அவங்களோட பவர்ஸ் ரொம்ப நேரம் நீடிக்கிற மாதிரி தெரியல. அந்த பாறையோட எனர்ஜி ரொம்பவே அதிகமாகிட்டு உண்மையான பவர் என்னன்றதை நம்ம காமிப்பாடு மாதிரி அவங்க கத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள எல்லாமே நசைங்க, அவங்களால ரொம்ப நேரம்லாம் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள திரும்பியும் அட்டாக் பண்ண. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவையும் மாஸ்டரையும் தான் காமிக்கிறாங்க. திரும்பியும் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறத இதோட நேரத்துக்கு சோல் பெண்டிங் ஃபார்மேஷன்ல இருந்து உன்னால அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே வந்துட முடியாது. சரி, நான் கொடுத்த பில்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்குள்ள அந்த பைய எடுக்க உன்னோட கல்டிவேஷனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க முடியுமா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஜாடியை பார்த்துட்டு பரவாயில்ல, இதை யூஸ் பண்ணி உன்னோட பாய்சனை ரிமூவ் பண்ணிட்டியா, அதனாலதான் நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் நக்கலா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அது எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. ஹீரோவோட பண்ற அந்த அட்டாக்கை தடுக்க முடியல. அவனோட மைண்ட்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அந்த இடத்துக்குள்ள அந்த டியானி முத்துக்குள்ள தான் காமிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளார மாஸ்டர் ஹீரோ கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாச்சு வாங்கலிங்க அப்படின்னு மாதிரி கத்த. ஹீரோவும் இப்ப கொஞ்சம் தெளிவாகிட்டு இருக்கான். இவன் நார்மலானா அப்படின்னு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்க அந்த டியானி முத்து தெரியுது. என்னது அப்படின்ட்டு அவன் மறந்துகிட்டு இருக்கான். என்கிட்ட கூடு, அது என்ன விஷயம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் கத்திக்கிட்டு இருக்க. உடனே அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கண்ணை திறந்து அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்க. அந்த இடத்துக்குள்ள அந்த மாஸ்டரால அசைய கூட முடியல. அவனோட காது வழியா ஏதோ ஒரு எனர்ஜி போயிட்டு அவனோட உடம்ப லாக் பண்ணி விட்டுடுது. எனக்கு என்ன ஆச்சு, நீ எப்படா எனக்கு பாய்சனை கொடுத்த அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஃபார்மேஷனை ரிமூவ் பண்ணு அப்படின்ட்டு ஹீரோ கட்டளையிட்ட அடுத்த நிமிஷமா அந்த இடத்துல அந்த ஃபார்மேஷன் ரிமூவ் ஆயிடுது. என் கூட இருந்து உன்னால எப்படி எனக்கு பாய்சனை கொடுக்க முடியுது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு எப்பவும் மேல சந்தேகம் வந்துருச்சு, அப்பயே நான் அதை பண்ணிட்டேன். கொடுத்த பாய்சனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் தான் இந்த பாய்சனை பத்தி சொல்லியிருக்காரு. நம்ம இந்த பாய்சனை யாரோட உடம்புல செலுத்துறோமோ அவங்களால அசைய முடியாது, அவங்கள நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹீரோ இதை அந்த டீல தான் கொடுத்துருக்காரு கலந்து. எனக்கு நேர்மையா இருந்ததா கண்டிப்பா உனக்கு இந்த சொல்யூஷனை நான் ஏற்கனவே தந்திருப்பேன், நீ இப்போ உண்மையா இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அவனோட கையில பவர்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் உன்னோட மாஸ்டர் எனக்கு கருணை காட்டுறா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே போடா அப்படின்ட்டு ஒரு அடி ஹீரோ மண்டையில அடிச்சதுக்கு அவன் அதே இடத்துக்குள்ள இறந்து கீழே விழுந்துடுறான். சுத்தி இருக்கிற எல்லா டேலண்ட்ஸுமே அவனோட மண்டையில வந்து ஓட்டிக்கிட்டு அவன் இறந்த ஸ்டேஜுக்கு போயிட. இதோட ஒரு பெரிய தொல்லை முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, நீ இப்ப நல்லாவே செயல்பட்டடா, ஒரு இமாட்டல கொண்டு இருக்கு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த கல்லை தான் காமிக்கிறாங்க. அது கீழே வந்து பயங்கர ஃபோர்ஸ்ல விழுகுது. இன்ஹாலே அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த எனர்ஜி திரும்பவும் இருந்துச்சு அவனோட கையிலே போயிடுது. ஹெங்யூ செக்ட், இதுக்கு மேலேயே உங்களால என்ன தடுத்து நிறுத்த முடியாது. இந்த செக்ட் வேற ஒருத்தன் கையில போறதுக்கு நீங்க மரியாதையா இதை என்கிட்டே ஒப்படைச்சிட்டு போயிடலாம். நல்லபடியா பார்த்துப்பா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மாஸ்டர்ஸ் கடுப்பாக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு மேலே எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க விட்டு கொடுத்துறோம், ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க போவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்க. வந்தவன கிளான் இதுக்கு மேலே எங்க செக்டோட பேர் முடியாம மாற்றப்படும், அதனால இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே இருக்கலாம், உங்களுக்கு கல்டிவேட் பண்ண பில்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் ஆஃபர் விட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா தெரியுது, நான் இங்கே இருக்கிறேன்ட்டு ஒருத்தர் தான் கிளம்ப ஆரம்பிக்கிறேன். எல்டர்ஸ்லாம் பயங்கர கடுப்பாய் போயிட்டு இருக்க. வெள்ளமுடி மாஸ்டர் இவனுங்களா என்னடா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஆளுக்கும் தனிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். வாங்க போலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க அந்த இடத்துக்குள்ள இருந்து. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ கல்டிவேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே நடந்து வந்து பார்த்தா செக்ட் அந்த இடத்துக்குள்ள அலங்கோலமான நிலைமையில இருக்கு. என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஃபார்மேஷனே இந்த அளவுக்கு ஈஸியா பிரேக் ஆயிடுது. இதெல்லாம் பார்க்க தான் எனக்கு இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணுன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. வேர்ல்டு ரொம்ப விமானது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்க. நெக்ஸ்ட் சீன்ல வேற ஒரு பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள 2 பேர் ஸ்வாட்ஸ்ல பறந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு மவுண்டன் நோக்கி போய்கிட்டு இருக்கவங்க கிட்ட ஒரு பொண்ணு சேர்ந்தவங்க தான். இதுக்கு முன்னாடி
முன்னாடி இந்த இடத்துல கல்டிவேட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த இடத்துக்குள்ள நம்மளுக்கு நல்ல பொருட்கள் ஏதாவது கிடைக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆனதா நான் கேள்விப்பட்டேன். என்னது ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி வெளியே வந்துச்சாங்க. கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல பொருள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே இறங்கிக்கிட்டு இருக்க கண்டிப்பா இந்த இடத்துல ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கு. எதையோ ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பவர்ஸ் இந்த இடத்துக்குள்ள ஏதாவது முக்கியமான எனர்ஜிஸ்லாம் தென்படுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோட எனர்ஜி தட்டி விட்டுருது. டேங்கப்பா என்ன ஒரு ஸ்ட்ராங்கான பிரீத்திங் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஷாக் ஆகிட்டு இருக்கான். மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வீழ்ச்சிருது. சார் என்ன தயவு செஞ்சு மத்துறீங்க, நான் தாவோ செக்டர் சேர்ந்த ஒரு ஜூனியர் தான், தெரியாம இந்த இடத்துக்குள்ள வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்க சரி போதும் இந்த இடத்துல இருந்து கிளம்புடா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அள்ளு விட்டுட்டு ரெண்டு பேருமே கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல பயங்கர வேகத்தில் ஓட ஆரம்பிக்குதுங்க. ஏதாவது ஸ்ட்ராங்கானதை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்க சுத்தி இருக்கிற எனர்ஜி எல்லாமே ஒரு மவுண்டன் நோக்கி கேதர் ஆக ஆரம்பிக்குது. மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. திரும்பியும் ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இடமே பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ப்ளூ எனர்ஜியோட ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கர மாசோட வெளியே வந்துகிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோவோட லுக்கே அந்த இடத்துல பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கு. சடனா அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அவனோட கண்ணை திறந்து பயங்கர வேகத்துல வெளியே வந்து நின்னுக்கிட்டு இருக்க எனர்ஜி பயங்கர அதிகமா இருக்கு. ஹீரோவோட கல்டிவேஷன் செம்மையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு 4 வருஷத்துல. ஹீரோவை குயிக் கண்டென்சிங் லெவல் 15 அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமைதியா இருக்கான். பட் ஆனா 4 வருஷத்துல ஒரே லெவல் தான் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் ஹீரோவோட லுக் எல்லாமே மாறி இருக்கு. போக போக தான் இதை பத்தி இன்னமும் டீட்டெயிலா பார்ப்போம். சரி ஓகே கைஸ், பலவலன்னு பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. அண்ட் நான் எபிசோடோட ஸ்டார்டிங்ல சொன்னேன் அதை தான் திரும்பவும் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றது தப்பா இருக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்றதால ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலாம் மறக்காம என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். சொல்கிறது இதுதான். ஏன்னா ஒருத்தர் எனக்கு சுத்தமாக புரியல ப்ரோ, அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் இந்த அனிமே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஆனால் கண்டிப்பாக இந்த அனிமே நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். நீங்கள் இங்கிலீஷில் பார்த்ததுனால உங்களுக்கு புரியாத இருந்திருக்கலாம். எபிசோட் 34 சின்ன ப்ரோமோ மட்டும் கூட போய் பாருங்க. ஏன்னா அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா ஷார்ட் ஸ்கிரிப்ட்லாம் போய் பாருங்க, உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த அனிமே மேலே. சரி ஓகே, உங்களுக்கு பிடிக்கலனா பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 10 நாள், அதுக்கப்புறம் சோலன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதையாச்சும் பாருங்க. அதான் கூட எல்லாம் வேறு ஏதாவது அனிமே கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக நான் எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு வாட்டி உங்ககிட்ட ஓட்டிங் லிஸ்ட் வச்சு கேட்டுட்டு தான் அதை செய்வேன். அதனால நீங்கள் கவலையும் பட தேவையில்ல. சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.